அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் உங்களுக்குள்ளேயே வேலை செய்யணும். சரிங்களா? எக்ஸேட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸேட் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம். எங்கிட்ட எக்ஸேட்டர் கிடையாது சுற்றி, உங்கள்கிட்ட தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த பஸ்ஸுக்கு பின்னால் அந்த ரோட்டில் தான் போகணும், லெஃப்ட் சைடு போகக்கூடாது. சத்தியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸேட் யூஸ் பண்ணுங்கள். இந்த கட்டுக்குள்ளே அஸ்மா வீடு இருக்குது. இந்த கட்டுக்குள்ளே சரி எக்ஸேட் விட்டுருங்க. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் சேர்த்தி மறுபடியும் ஒரு செகண்ட் விட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு செகண்ட் விட்டுறது எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க விட்டுட்டோம். மறுபடியும் கண்டினியூ பண்ணால் சேம் ஸ்பீடு போகலாம். ஓகேவா? ஓரளவுக்கு பயம் கட்டாதுதான். போகலாம். காரம் நடிக்கணும். பத்தலை. போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம். இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. எக்ஸைட்டரை விட்டுருங்க. வெயிட் பண்ணுவோம். இப்போ திருப்போம். இவ்வளோ நேரம் வந்து திருப்போம். திருப்போம். மாற்றி மாற்றி திருப்பிகிட்டே இருந்தால் ஏடிஎம் பேக்கரிக்குள்ளே போவோம். மறுபடியும் மாற்றி திருப்பினா தான் ரோட்டில் போவோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். ஸ்டடி பண்ணு. எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டடி பண்ணு. இந்த காரை விட்டு வெளியே போகிற மாதிரி மறுபடியும் இந்த சைடு லெஃப்ட். வெயிட் பண்ணு. சுற்றக்கூடாது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட். மறுபடியும் லைட்டாக ரைட்டில் ஸ்டடி. இன்னும் கொஞ்சம் ரைட் ஸ்டடி. அவ்வளோதான். இது நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். நம்ம இந்த அளவுக்கு சுற்றணும், ஸ்டேரிங் இப்படி போச்சு. மறுபடியும் இந்த அளவுக்கு சுற்றணும், இப்படி போச்சு. மறுபடியும் கொஞ்சம் இப்படி இழுத்தோம், ஸ்டேரிங் ஸ்டெடியாச்சுங்கிறத நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். இன்னும் கொஞ்சம். நான் பிடிக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணின்னு பார்க்கலாம். புரியல. எக்ஸைட் யூஸ் பண்ணுவேன். வேறு வழி இல்லை. லாரி வந்தாலும் பஸ்ஸு வந்தாலும் கார் ஓட்டும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் வண்டி தனியாக ஓட்டுவீங்க. இதை பிடி சொல்லுவீங்களா? அது இப்போ இருந்தே அது அப்படி ஸ்டடி ஆனால் தான் அது போக ஸ்டடி ஆகும். பட் 2 லாரி போயிடுச்சுல்ல. எக்ஸைட் விட்டுறணும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். அந்த ஐயோ அந்த பயம் அதெல்லாம் வேணாம். சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். இந்த கார்த்திக் உங்களுக்கு என்ன கேளு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். ஹார்ன் அடிச்சிருக்கணுமா சுற்றி? இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர். இண்டிகேட்டர் ரைட்டில். எக்ஸைலேட்டர் விட்டுருங்க. திருப்பிங்க. திரிக்கணும். இன்னும் கொஞ்சம் திரிக்கணும். இன்னும் கொஞ்சம் மாற்றி
மெதுவா நம்ம ரோடு 1000 என்ன சொன்னா கை இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக எக்ஸைட்டரை விட்டுருங்க. புரியல, இந்த வண்டி விட்டு வெளியே வரணும். லைட்டாக ரைட்டில் திரிச்சா தான் வரும். லைட்டாக ரைட்டில் திரிச்சா தான் வண்டி போகும். வண்டி வந்துருச்சா மறுபடி அந்த வண்டி வருது, நம்ம லெஃப்ட்டு திரிச்சா உள்ளே போயிடலாம். லெஃப்ட் இன்னும் கொஞ்சம் திரிக்கணும். மறுபடி இப்போ ரைட்டில் திரிச்சிட்டா ஸ்டடி ஆகிடும். ரைட்டில் திரிச்சா ஸ்டடி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? மறுபடி லெஃப்ட்டு திரிச்சா தான் இன்னும் ஸ்டடி ஆகும். பட் இது எப்படி கேட்டால் நீங்கள் போங்க சொல்கிறேன், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட், லைட்டாக இன்னும் கொஞ்சம் அவர் கூப்பிட்டு சொல்லிடு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டரை விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், எக்ஸைட் விட்டுருங்க. மறுபடியும் கொஞ்சம் எக்ஸைட். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுருங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஹாரன் பத்தில் திரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திரிங்க. இன்னும் கொஞ்சம் வண்டி போகும். வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் திரிக்கிறக்காக வெயிட் பண்ணுறோம். பட் இந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சிருக்கணும். நம்ம ரோடு சுற்றிகிட்டே இருந்தால் மல்லிகை கடைக்கு வெயிட் பண்ணி சுற்றணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் விட்டுருங்க. மறுபடியும் கொஞ்சம் எக்ஸைட்டர், மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸைட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் விட்டுருங்க. ரைட்டில் திருச்சி திரிக்கணும். திரிங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க. ரிலாக்ஸ். இதை வந்து பார்த்து ஸ்டேரிங் நேராக இருக்கா இல்லையானலாம் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? மொத்தம் இதை ரைட்டில் ஃபுல்லாக சுற்றுங்களேன். ஃபுல்லாக இடிக்கிறதே சுற்றுங்க. மறுபடி இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு சுற்று, மறுபடி இன்னொரு சுற்றுங்க. ஒன்று இன்னொரு இன்னொரு சுற்றுங்க. அவ்வளோதான். இப்போ வீல் ஸ்டடி ஆகிடுச்சு. அதாவது ரைட்டில் சுற்றினாலும் 2 சுற்று தான், லெஃப்ட்டில் சுற்றினாலும் 2 சுற்று தான். அது அதுக்கு மேலே சுற்றாது. இப்படி சுற்றும்போது 2 சுற்று சுற்ற முடியும், இப்படி சுற்றும்போது 2 சுற்று சுற்ற முடியும். மறுபடி இப்படி 2 சுற்று சுற்றினாலே ஸ்டேரிங் ஸ்டடி ஆயிடும். ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அது. பட் அது ரிப்பீட்டடாக ஓட்ட தான் வரும். பட் அந்த குருவாயூரப்பா இவங்களாம் நம்மளை பாதுகாத்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். சரிங்களா? எனக்கு நீங்கள் கோச்சிக்காமல் வீட்டில் போய் இந்த கீரும் இதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அந்த கீர் மட்டும் போடுங்க. அந்த 1லேருந்து 5 வரைக்கும் கீர் மட்டும் ஒரு தடவை போடுங்க. ஒரு வளவுல லைட்டா ஒரு வள பெண்ட் இருக்கும்ல. ஆமா. எத்தனை வாட்டி சுத்தணும் அப்படிலாம் இல்ல. நம்மளுடைய கண்ட்ரோல் பொறுத்து நமக்கு அங்கே ஆப்போசிட் வண்டி வருது அவர்ல நம்ம தான் இன்ச்சு பை இன்ச்சு வேணுங்கிற அளவுக்கு இழுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். மறுபடியும் போகுதுன்னா விட்டுறணும், மறுபடியும் மாற்றி சுற்றிக்கலாம். இப்படி கொஞ்சமாக திருப்பினா டயர் கொஞ்சமாக மூவ் ஆகுமா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூவ் ஆகுமா? புரியல. டயர் இப்படி பெண்ட் ஆகுறது லைட்டாக பண்ணாலும் பெண்ட் ஆகும். நல்ல மெயின் ரோட்டில் லைட்டாக பண்ணால் பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி சந்துக்குள்ளே சேர்த்து சுற்றணும். பட் அதில் ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும்.
4 to 5 டேஸில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துடும். எனக்கு நீங்கள் இன்றைக்கி ஸ்டியரிங் பிடிச்சது ஓகே, எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணது ஓகே, இது ரெண்டும் இப்படி தான் யூஸ் பண்ணணும். நமக்கு இன்னும் 2 நாள் போகும்போது உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? எனக்கு இந்த கீர் மட்டும் 1லேருந்து 5 வரையும் போடுங்க. 1 நியூட்ரல் 2 நியூட்ரல் 3 நியூட்ரல் 4 நியூட்ரல் 3 போயிடுச்சு. 1 நியூட்ரல் 2 நியூட்ரல் 3 நியூட்ரல் 4 நியூட்ரல் 5 ஓகே ரைட். இப்போ நியூட்ரலாக தான் இருக்குது. கடைசி வரை இப்படி இழுங்க, இப்படி இப்படி இழுத்து போடுங்க. ஓகேண்ணா? ஓகே, லைட்டாக இப்படி தள்ளி இப்படி வரும். ஓகே, இது மட்டும் மெயினில் வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஸ்டியரிங் எக்ஸிலேட்டர் தான், நாளான்னைக்கு தான் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி ஓட்ட முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக பழகிடும். சரிங்களா?